துஷ்டரை கண்டால் தூர விலகு என்பது பழமொழி. சிலரை நாம் துஷ்டன் என்கிறோம், அவர்கள் உறவு நமக்கு கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட துஷ்டர்களை, அதாவது தீயவர்களை நாம் எப்படி அடையாளம் காண்பது என்பதை நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். தீயவர்களை குறிப்பிட வந்த வள்ளுவப் பெருந்தகை அவர்களை கயவர் என்று குறிப்பிடுகிறார். அவர்களின் தன்மையை மேவன செய்து ஒழுகுவார் என்ற குறளின் மூலம் விரும்பியவாறு வாழ்கின்றவர் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட தீயவர்களை சரியாக அடையாளம் கண்டு அவர்கள் உறவை எப்படி களைவது என்பதை குருஞான சம்பந்தர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். தனையறியார் ஈசன் தனையறியார், பாச வினையறியார், ஆனந்தம் மேவார், தனை அறியும் சிட்டர் தமக்கு இல்லாத தீங்குரைப்பார், பொல்லாத துட்டர் தமக்கு உள்ள தொழில். இப்பாடலின் பொருளானது, தான் யார், எங்கிருந்து வந்தோம் என்ற சிந்தனை இல்லாதவரும், தலைவனாகிய ஈசனை அறியாதவரும், உயிர்களை பற்றி நிற்கும் வினைகள் குறித்து அறியாதவரும், தானும் இன்பமடையாமல் மற்றவர்கள் இன்பத்தை பொறுத்து கொள்ளாத இந்த 5 குணங்களை உடையவர் தீயவர் என்று அடையாளம் காட்டுகிறார் குருஞான சம்பந்தர். சுருக்கமாக சொன்னால், தானும் வாழாது மற்றவர்களையும் வாழவிடாது செய்பவர்கள் தீயவர் ஆவர். இவர்களிடமிருந்து நாம் விலகி நிற்பதே சாலச் சிறந்தது.